நீட் எக்ஸாமுக்கு கெமிஸ்ட்ரியில் 45 கொஸ்டின் வரும். 45 கொஸ்டினில் இன்ஆர்கானிக், ஃபிசிக்கல், ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி மூணாக டிவைட் பண்ணிங்கன்னா ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் ஒரு ஆவரேஜாக 15 வரும். ஒரு சில டைமில் 16 கேட்கலாம், ஒரு சில டைமில் 14 கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஸோ அப்ராக்சிமேட்டாக ஒரு 15 கொஸ்டின்ஸ் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிலேருந்து வரும். நிறைய பேருக்கு இந்த ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி பார்த்தாலே கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக தெரியும். நிறைய ரியாக்ஷன்ஸ் இருக்குது, மெக்கானிசம்ஸ் இருக்குது, அவ்வளோ ஈக்குவேஷன்ஸு, ரியாஜன்ஸு இதெல்லாம் எப்படி ஞாபகம் வச்சுருக்குதுங்கிறது. பட் ஆக்சுவலாக நீங்கள் நல்லா புரிஞ்சு படிச்சிங்கன்னா இருக்கிற இன்ஆர்கானிக் ஃபிசிக்கலை விட ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி தான் ரொம்ப ஈஸியான டாப்பிக்கு. நீங்கள் அதை எப்படி ஈஸியாக படிக்கிறதுங்கிறத பார்க்கலாம். நம்ம மெயினாக ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா இயர் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எடுத்து பார்த்தாலும் சரி, இந்த இயர் இப்போ நடந்த மே மந்தில் நடந்ததும் சரி, இப்போ ஜூன் லாஸ்ட் வீக் நடந்த எக்ஸாம்லேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா கொஸ்டின்ஸுமே என்சிஆர்டி பேஸ்டு கொஸ்டின்ஸ் தான். உங்களுக்கு +1ல் 2 புக் இருக்குது, வால்யூம் 1 வால்யூம் 2. அதுமாரி +2லேயும் 2 புக் இருக்குது, வால்யூம் 1 வால்யூம் 2. இந்த 4 புக்கும் நல்லா படிச்சிருக்கணும். நான் சொல்கிறது மொத்தமாக இன்ஆர்கானிக், ஃபிசிக்கல் எல்லாத்தையுமே சேர்த்து, ஆர்கானிக் எல்லாமே சேர்த்து. ஆர்கானிக் மட்டும்னா 2 புக்கு தான், +1ல் ஒரு புக்கு, +2ல் ஒரு புக்கில் இருக்கும், அவ்வளோதான். அதுவும் +1 ஆர்கானிக்கில் வந்து ரொம்ப கம்மியான ஒரு 2 சாப்டர் தான், பட் பேசிக்ஸ் சாப்டரே அதான். நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 2 கொஸ்டின் தான் கொஞ்சம் ட்விஸ்டடாக, கொஞ்சம் அட்வான்ஸாக டஃப்பாக கேட்பாங்க. மீதி எல்லா கொஸ்டின்ஸுமே நீங்கள் என்சிஆர்டி லைன் பை லைன் எப்படி பயாலஜி படிக்கிறீங்களோ அந்த மாதிரி படிச்சிங்கன்னா நீங்கள் ஆர்கானிக்லேயுமே ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம் ரொம்ப ஈஸியாகவே. அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்சிஆர்டி புக்கில் ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த ஜென்ரல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி வர ஐயூபாக் நாமன்கிளேச்சர் இது வந்து ஜென்ரலாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இதுதான் பேசிக்கு. இது தெரிஞ்சால் தான் உங்களுக்கு ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியே ஈஸியாக இருக்கும். மோஸ்ட்லி எவ்ரி இயர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நேம் கேட்பாங்க, ஐயூபிஎஸ்சி நேம் எப்படியாச்சும் ஒரு கொஸ்டினாச்சும் வரும். மோஸ்ட்லி அது கேட்குறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதேமாரி பேசிக் தான் இது. அதேமாதிரி எலக்ட்ரான் டிஸ்பிளேஸ்மெண்ட் எஃபெக்ட்ஸில் வர இண்டக்டிவ் எஃபெக்ட், ஹைப்பர் கான்ஜுகேஷன், ரிசோனன்ஸ் எஃபெக்ட்டு, இந்த மாதிரி உங்களுக்கு மீசோமரிக் எஃபெக்ட்டு, இந்த மாதிரி என்னோடய எஃபெக்ட்ஸ் இதெல்லாம் பேசிக் கான்செப்ட்ஸ். இதை வச்சு தான் நீங்கள் மற்ற எல்லா சாப்டருமே அப்ளை பண்ணுவீங்க. இது பேசிக் தெரிஞ்சிருக்கணும். அதேமாதிரி ரியாக்ஷன் மெக்கானிசம்ஸ், நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன், எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன், இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். இது தெரியும், ரொம்ப ஈஸி தான். நீங்கள் என்சிஆர்டி புக்கில் இருக்கிறத படித்தாலே போதும். இந்த 2 மெக்கானிசம், இந்த மெக்கானிசத்துக்கு எல்லாத்துக்குமே ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். அதேமாதிரி நேமிங் ரியாக்ஷன்ஸ் பற்றி மட்டுமே தனியாக உங்களுக்கு ஒரு வீடியோ தனியாக போட்டிருப்பேன். அதை நீங்கள் பார்த்தாலே போதும். அதில் வர எல்லா கொஸ்டின்ஸுமே ஆன்சர் பண்ணிடலாம். இந்த ஜூன் மந்த் நடந்த எக்ஸாமில் எத்தனை கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வந்து என்சிஆர்டி பேஸ் பண்ணியிருக்குதுன்னு நான் அடுத்து தனியாக ஒரு வீடியோவே போகிறேன். அதில் பாருங்கள், எல்லா கொஸ்டினுமே என்சிஆர்டி பேஸ்டில் தான் இருக்கும். அதேமாதிரி ரியாஜென்ஸை பார்த்த உடனே உங்களுக்கு இது என்ன ரியாக்டன்ட்டு வரும், இது என்ன ப்ராடக்ட் வரும்ன்ட்டு தெரிஞ்சிருக்கணும். அந்த அளவுக்கு நீங்கள் ரியாஜென்ஸை வந்து ஞாபகம் வச்சுருக்கணும். நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும், பட் எல்லா சாப்டரையும் கம்பைன் பண்ணி நீங்கள் எழுதி பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். அதெல்லாம் எப்படி ஒரு ரியாஜென்ஸும் ஈஸியாக நம்ம படிக்கிறதுங்கிறத அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அதேமாதிரி லிங்க்டு டைப் கொஸ்டின், ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரையும் ஒரே சாப்டர்லேருந்து கொஸ்டின்ஸ் கேட்டுற மாட்டாங்க. ஹைட்ரோ கார்பன்ஸில் இருக்கும், அதனுடைய கண்டினியூஷன் வந்து உங்களுக்கு ஆல்கஹால்ஸ்லையோ இல்லை ஆல்டிஹைட்ஸ் சாப்டர்லையோ அமைன்ஸ் சாப்டர்லையோ அதில் இன்னும் ஒரு பார்ட் இருக்கும். 2-3 சாப்டரை கம்பைன் பண்ணி கூட ஒரு கொஸ்டின்ஸ் கேட்கலாம். எல்லா இயருமே அப்படி தான் கேட்டுப்பாங்க. அந்த கொஸ்டின்ஸும் நம்ம எப்படி டீட்டெயிலாக ஒர்க் பண்ணலான்னா நீங்கள் கம்பைன் பண்ணி படிக்கணும். ஒரு சாப்டரில் இருக்கிற ஆக்சிடேஷனாக அது இன்னொரு சாப்டரில் இருக்கிற ரிடக்ஷனில் வரும். பார்க்குறது தான் நிறைய ஈக்குவேஷன்ற மாதிரி தெரியும். ஆக்சிடேஷனை படித்தாலே உங்களுக்கு ரிடக்ஷன் அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். ரியாஜென்ஸ் ஞாபகம் வச்சிங்கனாலே போதும், ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். இந்த மாதிரி டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா அடுத்தது பிஓக்யூஸ். உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 39 இயர்ஸ் கொஸ்டின் பேப்பர் இருக்கும். நீங்கள் அதில் இருக்கிற எல்லா பிஓக்யூஸுமே சால்வ் பண்ணிட்டீங்கனாலே போதும், கண்டிப்பாக ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி எல்லாத்தையுமே ஆன்சர் பண்ணிடலாம். எம்சிக்யூஸ் கொஞ்சம் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணணும் ஒரு சாப்டர்லேயும். அதேமாரி லாஸ்ட்டாக முடிஞ்சதுக்கப்புறம் மார்க் டெஸ்ட் அட்டன் பண்ணி பாருங்கள். இது எல்லாத்தையுமே முடிச்சிட்டிங்கன்னா அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் தான் உங்களுக்கு ஜேஇ மெயின்ஸ்லேருந்து கொஞ்சம் நீட் ரிலேட்டடாக அந்த ஸ்டாண்டர்டுக்கு இருக்கிற கொஸ்டின்ஸை கடைசியாக ப்ராக்டிஸ் பண்ணலாம். பட்
இதுக்கு முன்னாடி சப்போஸ் நீங்கள் இப்போ தான் +2 படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் உங்களுக்கு ஆல்ரெடி டைம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் எடுத்த உடனே நான் ஜிஓசி ஹைட்ரோ கார்பன்ஸ் சாப்டர்லேயே நான் ஜேஇ மெயின்ஸ் கொஸ்டின் எல்லாத்தையுமே நான் போட்டு பார்த்துட்டு இருக்கிறேன், அந்த ஸ்டாண்டர்டுக்கு படிக்கிறேன், ஜேஇ அட்வான்ஸ் லெவலுக்கு படிக்கிறேன்னு சொல்லி படிச்சிங்கன்னா உங்களால் சிலபஸை கண்டிப்பாக கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு நீட்டுக்கு பொறுத்த வரைக்கும் என்சிஆர்டி ப்ளஸ் இதில் இருக்கிற அந்த புக் பேக்கில் இருக்கிற கொஸ்டின்ஸ், என்சிஆர்டி எக்ஸாம்பிளர் கொஸ்டின்ஸு. நிறைய பேர் இந்த என்சிஆர்டி எக்ஸாம்பிளரை படிக்கவே மாட்டீங்க, பட் அதுவும் படிங்க. என்சிஆர்டி எக்ஸாம்பிளர் கொஸ்டின்ஸு, புக் பேக்கில் இருக்கிற கொஸ்டின்ஸு, எக்ஸாம்பிள்ஸு, இதை படிச்சுட்டு நீங்கள் பிஓக்யூஸை முடித்தாலே கண்டிப்பாக ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் இருக்கிற எல்லா கொஸ்டின்ஸுமே நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நடந்த எக்ஸாமில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா லாஸ்ட் வீக் நடந்த எக்ஸாம் கூட பார்த்தீங்கன்னா எல்லா கொஸ்டின்ஸுமே அதை அந்த லைன் பை லைன் நீங்கள் படிச்சிருக்கணும். இதில் பாருங்க, இந்த ஜஸ்ட் இந்த அமைன்ஸுங்கிற ஒரு வார்த்தை, REMGX வித் அமைன்ஸ், இது கூட ரியாக்ட் ஆனால் என்ன ஒரு கொஸ்டின், பட் டைரெக்டாக இது உங்களுக்கு புக்கில் அப்படியே அந்த எக்ஸாமில் கொடுத்துலனாலும் இதுக்கு நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் இதை பற்றி நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணியிருக்கலாம். அதே மாதிரி இந்த கொஸ்டின்ஸும் பார்க்கறதுக்கு ரொம்ப டஃப்பாக இருக்கிற மாதிரி இருந்தது, பட் இந்த ஒரு வேர்டு தான் முக்கியம், ஆல்ஃபா பீட்டா அன்சாச்சுரேட் கார்பனைல் காம்பவுண்ட்ஸ். இந்த ஆல்டர் கண்டன்சேஷன் கூட அவங்களே கொடுத்துட்டாங்க, ரொம்ப ஈஸியாக தான். அந்த ஆல்ஃபா பீட்டா அன்சாச்சுரேட்டட் அதை மட்டும் நீங்கள் அன்சாச்சுரேட்னாலே டபுள் பாண்டை வச்சு நீங்கள் போட்டிருந்தாலே ஈஸியாக அதில் ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கலாம். பட் இது எல்லாமே என்சிஆர்டியில் இருக்கிறதா. அதே மாதிரி உங்களுக்கு இந்த ஆர்டர், அசிடிக் ஆர்டர் இல்லை பேசிக் ஸ்ட்ரென்த்தினுடைய ஆர்டரு, இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இதை பேஸ் பண்ணி எவரி இயர் ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக கேட்பாங்க. இதுலேயுமே அதே மாதிரி தான் உங்களுக்கு இந்த பிகே பேஸ் பண்ணி கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வரும். இது எல்லாமே என்சிஆர்டி புக்கில் இருக்கிறது தான். அதே மாதிரி இதுவும் அதே தான், எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப்ஸில் இருந்தால் என்ன, எலக்ட்ரான் ரிலீசிங் குரூப்பில் இருந்தால் என்ன, இதெல்லாம் அப்படியே இப்போ கேட்ட கொஸ்டின்ஸு. நான் உங்களுக்கு கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு என்சிஆர்டி எந்த சாப்டரில் எந்த லைனில் வந்து தனியாகவே சொல்கிறேன். அதே மாதிரி இதுவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்டெரக்டாக இருக்கிற மாதிரி தெரியும், பட் அந்த பாஸ் ஜீன் வந்து ஒரு செகண்ட் ப்ராடக்ட் வந்து எப்படி பாஸ் ஜீன் ஃபார்ம் ஆனால் என்ன ஆகும், இதுதான் உங்களுக்கு கொஸ்டின். இதையும் பாய்ஸ்னஸ் கேஸ் இதை கொஞ்சம் படிச்சிருந்தாங்கன்னா இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணியிருக்கலாம். ரொம்ப கஷ்டமான கொஸ்டின்லாம் கிடையாது எதுவும். அதேமாதிரி ஸ்ட்ரைட்டாக உங்களுக்கு வந்து இந்த பயோமாலிகுல்ஸ் சாப்டரில் வந்து எப்பயுமே ஸ்ட்ரைட்டாக ஈஸியாக இருக்கும். இன்னும் அப்படியே உங்களுக்கு லைன் பை லைன் அந்த என்சிஆர்டியை படிச்சிருந்தாலே ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஜஸ்ட் இந்த விட்டமின்ஸினுடைய எங்கள் சோர்ஸ் அவ்வளோதான், எந்தெந்த விட்டமின்ஸ் அவ்வளோதான். இது ஜஸ்ட் மேட்ச் த ஃபாலோயிங்கில் கேட்ட கொஸ்டின் ரொம்ப ஈஸி தான். அதே மாதிரி எதுவும் இந்த பீட்டா பிளீட்டட் ஷீட்டு, ஆல்ஃபா ஹெலிக்ஸு, டெர்ஷரி ஸ்ட்ரக்சர் இதெல்லாமே ஒரு கொஸ்டினில் கேட்டிருந்தாங்க. ஈஸியாக ஆன்சர் பண்ணுற கொஸ்டின் தான். என்சிஆர்டி லைனில் படிச்சிருந்தாலே ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். அதே மாதிரி இதே இந்த கொஸ்டினும் உங்களுக்கு ஹைட்ரோ கார்பன்ஸில் கேட்ட கொஸ்டினுமே ரொம்ப நிறைய பேர் இதெல்லாம் ரொம்ப டஃப்பாக கொஸ்டின்ஸு, அட்வான்ஸ் லெவல் கொஸ்டின்ஸ் எல்லாம் சொன்னாங்க. அப்படிலாம் கிடையாது, ரொம்ப ஈஸி தான். நீங்கள் என்சிஆர்டியை படிச்சிருந்தா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ஆன்சர் பண்ணியிருக்கலாம். இதில் நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னா, எடுத்தோடனே எங்கேயாவது அமைன் சாப்டர், கார்பாக்சில் சாப்டர்லாம் போய் படிக்கக்கூடாது. எடுத்தோடனே உங்களுக்கு ஒரு ஆர்டராக வரணும். ஃபஸ்ட்டு அந்த ஜிஓசி இதை முடிச்சிருக்கணும். இதை முடிச்சிருந்தா தான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஐயூபாக் நாமென்க்ளேச்சர், எலக்ட்ரான் டிஸ்பிளேஸ்மெண்ட் எஃபெக்ட், ஐசோமெரைசம். இப்போ ரீசெண்ட் டேஸில் உங்களுக்கு வந்து இந்த ஐசோமெரைசம் சாப்டரில் வந்து தனியாக ஒரு டாப்பிக்காக தான் இருக்கும் அந்த ஜிஓசியில், பட் அதுலேருந்தே உங்களுக்கு நிறையா கொஸ்டின்ஸ் இப்போலாம் கேட்டுட்டு இருக்கிறாங்க ரீசெண்ட் டேலாம். அதை கொஞ்சம் அந்த டாபிக் கொஞ்சம் நல்லா பாருங்கள் ஐசோமெரைசத்தை. அதேமாரி இது எல்லாத்தையுமே முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஹைட்ரோ கார்பன்ஸ், இதை +1 இருக்கிற அந்த 2 சாப்டரு ஹைட்ரோ கார்பன்ஸும் ஜிஓசியும், இது ரெண்டுமே முடிச்சிட்டிங்கனாலே நீங்கள் வந்து இந்த 4 to 5 கொஸ்டின் ஆன்சர் பண்ணிடலாம் இந்த 2 சாப்டரை முடித்தாலே ஈஸியாக. அதேமாதிரி ஹேலோ அல்கேன்ஸ் அண்ட் ஹேலோ அரேன்ஸ், இதில் இருக்கிற அந்த பேசிக் மெக்கானிசம்ஸ், இந்த நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன், எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன், இந்த 3 சாப்டரை முடித்தாலே உங்களுக்கு பேசிக் கான்செப்ட்ஸ் எல்லாமே கவர் ஆகிடும். அதுக்கு மேலே வெறும் ஈக்குவேஷன்ஸ் மட்டும்தான். இந்த ஜிஓசி, ஹைட்ரோ கார்பன்ஸு, இந்த ஹேலோ அல்கேன்ஸ், ஹேலோ அரேன்ஸ், இந்த சாப்டரில் தான் உங்களுக்கு தேவையான மெக்கானிசம்ஸு, பேசிக் ரியாக்ஷன்ஸு, இது எல்லாமே இந்த 3 சாப்டருக்குள்ளார கவர் ஆகிடும். மெயினாக இந்த ஹைட்ரோ கார்பன்ஸு, ஹேலோ அல்கேன்ஸில் தான். இது ரெண்டையும் படிச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 50% இந்த 3 சாப்டர் முடித்தாலே 50% நீங்கள் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி தரவாக இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அடுத்தது அல்கால்ஸ் சாப்டர், இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த சாப்டரில் இருக்கிற ஹைட்ரோ கார்பன்ஸில் இருக்கிறதுல ஹேலோ அல்கேன்ஸில் சாப்டரை படித்த ரியாக்ஷன்ஸ் தான் இங்கேயும் திரும்ப வரும்.
அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். ஆக்சிடேஷனாக இங்கே ரிடக்ஷன் மாதிரி இருக்கும். இதில் வர ரிடக்ஷன் இங்கே ஆக்சிடேஷனு போயிருக்கும். ரொம்ப ஈஸியாக முடிச்சிடலாம் அந்த ஃபீனால்ஸ் இது எல்லாத்துமே. இதில் வர அந்த ஆர்டர்ஸ் ரொம்ப முக்கியம். பேசிக் ஸ்ட்ரென்த்து, ஆசிட் ஸ்ட்ரென்த்து இது எல்லாமே. அதேமாரி கார்பனிக் காம்பவுண்ட்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் ஆஃப் கார்பனிக் காம்பவுண்ட்ஸ் வந்து எவரி இயர் ஒரு கொஸ்டின், மினிமம் ஒரு கொஸ்டினாவது வரும். அதேமாரி கார்பாக்சிலிக் ஆசிட், இந்த கார்பனிக் காம்பவுண்ட்ஸ் வந்து 2 கொஸ்டின் கண்டிப்பாக ஈஸியாக வந்துடும். அதேமாரி அமைன்ஸ் சாப்டர் ரொம்ப சின்ன சாப்டர் தான். இதுக்கு முன்னாடி சாப்டர்ஸ் எல்லாத்தையுமே படிச்சிட்டிங்கன்னா அமைன்ஸ் சாப்டர் ரொம்ப ஈஸி. டோட்டலாகவே ஒரு 2 மணி நேரத்தில் நீங்கள் முடிச்சிடலாம். அமைன்ஸ் சாப்டர் அவ்வளோ சின்னதாக தான் இருக்கும். முன்னாடி சாப்டர்லாம் முடிச்சிட்டிங்கன்னா இது ரொம்ப ஈஸியாக முடிச்சிடலாம். அமைன்ஸு, பயோமாலிகுல்ஸ் உங்களுக்கு எல்லாமே வந்து என்சிஆர்டி லைன் தான். இருக்கிற எல்லா லைன்ஸையும் படிச்சிருந்தா இதில் உங்களுக்கு ஒரு சில டைமில் 2 கொஸ்டின் கேட்பாங்க. 2 கொஸ்டின் கேட்டாங்கன்னா உங்களுடைய ரொம்ப லக்கு. இந்த டைம் 2 கொஸ்டின் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஒரு சில டைமில் ஒரு கொஸ்டின் கூட வரும். பட் 2 கொஸ்டின் கேட்டானா உங்களுக்கு லக்கு. ஸோ ஒரு சில டைமில் 2 கொஸ்டின் நிறையா டைம் கேட்டிருக்காங்க. அதை கொஞ்சம் பார்த்துங்க. ரொம்ப ஈஸி தான். இது வந்து எப்படி பயாலஜி படிக்கிறீங்களோ அந்த மாதிரி இந்த பயோமாலிகுல்ஸில் வெறும் என்சிஆர்டி லைன் பை லைன் தான். அதை தாண்டி எக்ஸ்ட்ராலாம் உங்களுக்கு ஒன்றும் இந்த பயோமாலிகுல்ஸ் ஆக்ட் அதில் இருக்கிற லைனை தவிர எதுவுமே கேட்க மாட்டாங்க. மற்ற சாப்டராவது உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் கான்செப்ட்ஸ் எல்லாமே, மெக்கானிசம் எல்லாமே சேம் தான் எல்லா ரியாக்ஷன்ஸுக்குமே. நீங்கள் இதை முடிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஆர்டரில் படிங்க. எடுத்தோடனே நீங்கள் வேறு எங்கேயாவது கார்பனிக் காம்பவுண்ட்ஸ், ஆல்கஹால்ஸ்லாம் போனீங்கன்னா ரொம்ப கஷ்டம். இந்த ஜிஓசி, ஹைட்ரோ கார்பன்ஸ் படிச்சிருந்தா தான் உங்களால் வந்து இந்த ஃபஸ்ட்டு 3 சாப்டர் முடிச்சிருந்தா தான் இருக்கிற எல்லா மெக்கானிசம் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். முடிச்சிட்டிங்கனாலே மீதி இருக்கிற சாப்டர்ஸ் எல்லாத்தையுமே ஈஸியாக முடிச்சிடலாம். நீங்கள் ஆல்கஹால்ஸு, கார்பனிக் காம்பவுண்ட்ஸ், அமைன்ஸ் எல்லாமே இன்டர் ரிலேட்டடாகவே இருக்கும். இதில் வர ரியாக்ஷன்ஸ் எல்லாமே மாறி மாறி வரும், ஆப்போசிட்டாக இருக்கும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இல்லை. கெமிக்கல் ரியாக்ஷன்ஸு ப்ளஸ் நேமிங் ரியாக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே முடிச்சிட்டிங்கன்னா ஒரு பேப்பரில் அழகாக ரியாஜென்ட்டு, அதனுடைய ரியாக்டன்ட் என்ன, ப்ராடக்ட் என்ன, இதை நம்ம அழகாக நீங்கள் எழுதி வச்சு படிச்சிங்கனாலே ஈஸியாக முடிச்சிடலாம். அது எல்லாத்தையுமே அடுத்தடுத்து ஒரு ரியாஜென்ட்டும் என்ன ரியாக்ஷன் வருதுங்கிறத நான் போடுறேன். ஆல்ரெடி ஒரு நேமிங் ரியாக்ஷன்ஸ் மட்டுமே ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதில் பாருங்கள். அதுலேருந்து எத்தனை கொஸ்டின் வந்துருக்குன்னு நீங்கள் ஜஸ்ட்டு பியூர் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் எடுத்து வச்சு பார்த்தாலே தெரியும் எத்தனை கொஸ்டின்ஸ் அதுலேருந்தே வந்துருக்குதுன்ட்டு. அந்த மாதிரி படிச்சிங்கனாலே ஈஸியாக நீங்கள் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ஈஸியாக முடிச்சிடலாம். ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, எல்லா ரியாக்ஷன்ஸுமே உங்களுக்கு என்சிஆர்டி இருக்கிற எல்லா ரியாக்ஷன்ஸுமே உங்களுக்கு ஸ்டேட் போர்ட் புக்லேயும் இருக்கிற எல்லா நேமிங் ரியாக்ஷன்ஸு, அதில் இருக்கிற ஆக்சிடேஷன், ரிடக்ஷன் ரியாக்ஷன்ஸு உங்களுக்கு எல்லாமே இதுலேயும் இருக்குது. 95% இதில் இருக்கிற எல்லாமே உங்களுக்கு ஸ்டேட் போர்ட் புக்கில் இருக்கிற எல்லாமே எதுலேயும் சேமாக தான் இருக்கும். எக்ஸ்ட்ரா ஒரு 1 or 2% தான் இருக்கும். பட் அதை வந்து கம்பேரிசன் பண்ணி ஈஸியாக படிச்சிடலாம். உங்களுக்கு என்னென்னா ஹேலோ அல்கேன்ஸ், ஹேலோ அரீன்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்டேட் போர்டில் +1 இருக்கும், என்சிஆர்டியில் +2 இருக்கும். அதேமாதிரி பயோமாலிகுல்ஸில் வந்து கொஞ்சம் அந்த லைன்ஸ் அப்படியே இருக்காது. ஏன்னா நம்மளுக்கு பயோமாலிகுல்ஸை பொறுத்த வரைக்கும் அதே லைன்ஸ் முக்கியம் இல்லையா. இப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்டாக. பட் 95 to 98% எல்லாமே சேம் தான். நேமிங் ரியாக்ஷன்ஸ் எதுவுமே எக்ஸ்ட்ராலாம் இருக்காது உங்களுக்கு என்சிஆர்டியில். இங்கே இருக்கிறது எல்லாத்தையுமே படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஸ்டேட் போர்ட் புக்கில் படிச்சிங்கன்னா எல்லா ரியாக்ஷன்ஸுமே என்சிஆர்டிலையுமே இருக்கும். எல்லாமே நியூக்ளியோஃபிலிக் ரியாக்ஷன்ஸு, எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன், இது எல்லாமே உங்களுக்கு ஸ்டேட் போர்ட்லேயும் இருக்குது. எல்லாமே நான் ஐயோபாக் நாமினேச்சர் எல்லாமே நீங்கள் அந்த ஸ்டூடெண்ட்டு ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் 2 புக்கில் இருக்குது எல்லாமே சேம் தான். நீங்கள் இதை படிச்சுட்டு ஜஸ்ட் ஒரு டைம் என்சிஆர்டி ரிவைஸ் பண்ணால் போதும். அந்த என்சிஆர்டியில் இருக்கிற எக்ஸசைஸை ஆன்சர் பண்ணால் ப்ளஸ் பிஒக்யூஸ் போட்டாலே போதும். ஈஸியாக ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் இருக்கிற எல்லா கொஸ்டினுமே ஆன்சர் பண்ணிடலாம். சும்மா வந்து எல்லாமே அட்வான்ஸ் லெவல் கொஸ்டின் ரொம்ப ஆன்சர் பண்ணதே கஷ்டங்கிறதெல்லாம் கிடையாது. நீங்கள் எடுத்து பாருங்கள் என்சிஆர்டி புக்கில் இருக்கிற இப்போ ஜூனில் நடந்த கொஸ்டின்ஸை எல்லாத்தையுமே வந்து எப்படி எந்தெந்த சாப்டர்லேருந்து வந்ததுங்கிறத அடுத்த வீடியோவில் ஃபுல்லாக உங்களுக்கு டீட்டெயிலாக போடுறேன். பாருங்கள். அப்போவே உங்களுக்கு தெரியும் எப்படி எவ்வளோ ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ஈஸியாக இருக்குதுங்கிறத.